ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அதிகாலை நேரத்தில் நாம் காண இருக்கும் ஒரு அற்புதமான கோயில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பெருமாளை. ஸ்ரீ அருள்மிகு பத்மாவதி தாயார் உடன் அமர் சீனிவாச பெருமாள். அருமையான கோயிலுங்க. முதல்ல இந்த சுவாமிக்கு திருமஞ்சனமும் அலங்காரம் பாருங்க. இரு கண்கள் போதாது. ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லி இந்த அதிகாலை நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நேரில் தரிசிக்கவும். ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்ம ஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. सम्प्राप्ते सन्निहिते काले सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति रुक्करणे नहि नहि रक्षति रुक्करणे. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. मूढजहीः धनागमतृष्णा मूढजहीः धनागमतृष्णा कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां. यल्लभसे निज कर्मोपातं यल्लभसे निज कर्मोपातं वित्तं तेन विनोदय चित्तं. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. यावद्वीतोपार्जनशक्तः स्थावन्निज परिवारो रक्तः यावद्वीतोपार्जनशक्तः स्थावन्निज परिवारो रक्तः. पश्चाज्जीवति जर्जरदेहे पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. मा कुरु धन जन यौवन गर्वं हरति निमेषात् काल सर्वं. मा कुरु धन जन यौवन
शय्या भूतलम् अजिनं वासः सुरमन्दिरतरु मूलनिवासः. உண்மையாகவே நாராயண மந்திரத்தை சொல்றதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. ஓம் நமோ நாராயணா, எப்பேற்பட்ட மந்திரம் பாருங்க, 8 எழுத்து மந்திரம். இந்த சங்கு சக்கரதாரியை மனமாற உருகி பிரார்த்தனை செய்தால் இந்த உலகத்தில் கிடைக்காத வரமொன்று உண்டா? கேட்டதை கொடுக்கும் பெருமாள் குறையின்றி வாழ அருளாமலா போவா? இந்த சந்நிதி எங்கிருக்கிறது? செய்யாறு அருகில் இருக்கக்கூடிய, ஆரணிக்கு அருகில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே நம்ம ஒரு கோயில் பார்த்துருக்கோம், புத்திர காமேஸ்வரீஸ்வரர். இந்த இடத்துல அதுலேருந்து கொஞ்சம் பக்கம், ஆரணியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர். அப்பேற்பட்ட இந்த ஸ்தலம் பெருமாளோட நயன அழகுகளை பார்க்கும் பொழுது எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க. புகழ் வேண்டுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1000 நாக்கு கொண்ட ஆதிசேஷனாலேயே பெருமாளோட அழகை சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பெருமாள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இங்க பெருமாள் என்ன ரூபம் தெரியுமா? சாலக்கிராம ரூபம். சாலக்கிராமத்தை பத்தி சின்ன 2 வரியில சொல்லிடுறேன், ஏன்னா அது பெரிய விஷயம். சாலக்கிராம திருமேனி. இந்த பெருமாளை, எவ்வளோ அழகான பெருமாளை செதுக்கி அந்த சிற்பிக்கு பெருமாள் சும்மா விட்டுருவாரா? 2 கிராமம் தானமா கொடுத்திருக்கார். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. இந்த பெருமாளை செதுக்கின சிற்பி 2 கிராமம் தானமா வாங்கியிருக்கான். அப்ப இந்த பெருமாளோட சாநித்தியத்தை இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். சாலக்கிராம திருமேனி. ஏழு வண்ண மலைகளாழ்பவன் அறிவோம் நமவோம் கிரிதர. ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா. ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா. நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா. பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன். பாரதத்தில் கண்ணனானவன் இதை தந்த நாயகன். திருப்பதி தேவ சபையில் அருப்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச. அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. வண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினே. சங்கு சக்கர கருட வாகனம் வருவான் என்று ஏங்கினே. கோவிந்த நாம கீதமே இரவும் பகலும் பாடினேன். காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நந்த கோவிந்தனாகினான். சிறகொடிந்த பறவையாகினேன், கரம் கொடுத்து தாங்கினான். மனமகிழ்ந்த ஸ்ரீனிவாசனே வைகுண்டம் காட்டினான். கண்ணனாக காட்சி தந்தான், ரங்கநாதனாகி நின்றான். ராமனாக காட்சி தந்தான், கோவிந்த பாத பூஜை செய்தேன். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச. அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச. அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே
மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளிதரா திருப்பதி ஏழுமலையில் எழில்மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா. சத்திய விஜயநகரம் என்கின்ற இந்த சத்திய நகரத்தில் உள்ள இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் அமைந்துள்ளது. இதற்கு வழி சென்னையிலிருந்து காஞ்சிபுரம், செய்யார், ஆரணி முன்னதாக 5 கிலோமீட்டர் முன்னாடி எழுந்துள்ளிருக்கும் இந்த சத்திய விஜயநகரம். இந்த சத்திய விஜயநகரத்தில் ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி கடுகிறார். அனந்த அவ்யக்த அச்சிந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் அவர்களிடம் விண்ணப்பம் பிரகம் அவர் சன்னதியை எழுந்துள்ளிருப்பு இங்கு ஸ்ரீனிவாச பெருமானாக காட்சி தருகிறார். இந்த ஸ்ரீனிவாச பெருமான் ஷாலி கிராம திருமேனியாக எழுந்துள்ளிருப்பார். இந்த பெருமான் திருமேனி ஒளிப்பட்ட அடையாளமோ ஒரு துளி எண்ணமும் நிற்காது எம்பெருமான் மேலே. இந்த தாயார் விவாகமாகாத பெண்களுக்கு விவாகமும் பிணிப்பும் தீர்ப்பும் தாயாராக இங்கே சேவை சாய்க்கிறார். 5 வாரம் தொடர்ந்து தீபம் ஏற்றினார். இந்த தாயாருக்கு சீக்கிரமே 5வது வாரத்திற்குள் நிச்சயமாகிவிடுது. இது கண்கூடியான நிகழ்ச்சியாக இருக்கிறது. தாயாருக்கு பட்டுப்புடவை சாத்தினால் எப்படியாப்பட்ட பிணியும் இந்த தாயாருடைய அனுகிரகத்தால் போகிறது இங்கே சொல்வார்கள். இங்கே புரட்டாசிதம் மலையப்பனுக்கு செய்ய முடியாத பிரார்த்தனைகள் இவருக்கு முடி காணிக்கை செலுத்துதல், குழந்தைகளுக்கு எடை போடுதல், துலாபாரம் ஆகிய எல்லாமே இந்த சன்னதியில் நடக்கிறது. இங்கே இருக்க அனைத்து ஊருக்கும் இவரே திருவேங்கடமுடியான ஸ்ரீனிவாச பெருமாளாக எல்லாருக்கும் சேவை சாய்க்கிறார். இந்த கோவிலை கட்டுனவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? வருடம் வருடம் திருப்பதி மலைக்கு சென்று திருமாலை சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்வது வழக்கம். போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு சூழ்நிலையில் இவருக்கு போக முடியல. அந்த சூழ்நிலையில் பெருமாள் எப்பேற்பட்ட இரக்க குணம் உள்ளவர், பக்தர்களை ரட்சிக்கும் பக்தவத்சலன், இந்த இடத்துல தாங்க உணர முடியும். அவரோட கனவில் தோன்றி உன்னை பார்க்க நான் வரேன், மறைஞ்சிட்டார். எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. உன்னை பார்க்க நான் வரேன், மறைஞ்சாச்சு. இவருக்கு அன்னைக்கு இருந்து தூக்கம் இல்லை. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளிதரா. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளிதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில்மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில் அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வெங்கடேசா.
அந்த துறவி யார் என்று தானே இப்ப காத்திருப்பு. இந்த ஊரின் பெயர் சத்திய விஜயநகரம். சத்திய விஜயன் என்ற துறவி, அவர் பெயரிலே இந்த ஊர் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த திருத்தலம் சத்திய விஜயன் அப்படிங்கிறவருக்கு அந்த பெருமாள் எப்படி காட்சி தந்தாருங்கிறத இப்போ சொல்கிறேன். அதாவது நேபாளத்திலிருந்து சில சால கிராமங்களை எடுத்துட்டு வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்காக போகுது. என்னோட கையோட அளவு சின்னதுங்கிறதுனால நீங்கள் அப்படி நினச்சிக்கூடாது. பெரிய சால கிராமம் எடுத்துகிட்டு போக முடியல. அப்போது இந்த இடத்துக்கு வந்தோடனே சால கிராமத்தை நகர்த்த முடியல, கல் நகர மாட்டேங்குது. அப்போ தான் நம்மளுடைய துறவிக்கு அந்த ஞானம் வருது. பெருமாள் சாலக்கிராம வடிவில் காட்சி தருகிறார். கண்டகி நதியில் பிறக்கக்கூடிய சாலக்கிராமம் விஷ்ணுவாகவே பாவிக்கப்படுகிறது. ஆனால் இங்கே சாலக்கிராம மூர்த்தியாக, எவ்வளோ அற்புதமான ஸ்தலம் பாருங்க. விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்சது சாலக்கிராமம். விஷ்ணு பக்தர்கள் சாலக்கிராம பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சாலக்கிராம பூஜை செய்கிறதுனால நாராயணனுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம், மகாபாக்கியம் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம், அறிவு, ஞானம், நாராயண அனுகிரகம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடியது சாலக்கிராம பூஜை பண்ணுறவங்களுக்கு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், சாலக்கிராம பூஜை பண்ணுறவங்களை நேரில் காலையில் பார்த்துட்டு போனாலே காரிய சித்தி. அப்போனா பெருமாளோட அனுகிரகம் எவ்வளோ பாருங்கள். இங்கே சாலக்கிராமத்தில் பெருமாளாக காட்சி தருகிறார். மகாலட்சுமி தாயார் இருக்கிறார், கருடாழ்வார் இருக்கார். பேர்பட்ட ஸ்தலத்தின் பெருமையையும் சீனிவாச பெருமாளின் அருளுக்கு பாத்திரமாகக்கூடிய மகாபாகியத்தையும் இன்று உணர்ந்தோம். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் சொல்லி இன்று நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களிலும் பகவான் ஸ்ரீமன் நாராயணின் அருள் பிரசாதமும் பத்மாவதி தாயாரின் கருணா கடாட்சமும் சிறந்து விளங்கும் என்று கூறி மீண்டும் அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம், கிருஷ்ணார்ப்பணம்.